பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம மாசி மாதமும் பங்குனி மாதமும் சந்திக்கக்கூடிய நாள். அந்த காரடையான் நோன்பு கொண்டாடுவது வழக்கம். இந்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி சனிக்கிழமை நோன்பு வர இருக்கின்றது. மார்ச் 15ஆம் தேதி பங்குனி மாதம் ஞாயிற்றுக்கிழமை துவங்க இருப்பதனால இந்த 14ஆம் தேதி நம்ம காரடையான் நோன்பு கடைபிடிக்க வேண்டும். இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களுடைய நீண்ட ஆயுளுக்காக தாலிச்சரடு மாற்றிக்கொள்வார்கள். திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும், மனதுக்கு பிடித்தவர் கணவராக வேண்டும், சத்தியவான் சாவித்திரியை போல நீண்ட காலம் இணைபிரியாமல் வாழ வேண்டும் என கைகளிலே மஞ்சள் நிற கயிறு கட்டிக்கொள்வார்கள். தாலிச்சரடு மாற்றுவதற்கு காலை நேரம் நல்ல நேரம் என்றாலும் நம்ம மார்ச் 14ஆம் தேதி சூரிய உதயம் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள செய்தலாம். இல்லைன்னா அந்த பங்குனி பிறக்கக்கூடிய இரவு தருணமான இரவில் கூட இந்த காரடையான் நோன்பை நம்ம கொண்டாடலாம். இரவு 8:30 மணியிலிருந்து 9:30க்குள்ள நம்ம அந்த கயிறு மாற்றிக்கொள்ளும் சடங்கு செய்யலாம். காரடையான் நோன்பு கார்காலத்தில் விளைந்த நெல்லை கொண்டு அடை செய்து கௌரி ஆகிய காமாட்சி அம்மனை சாவித்திரி வழிபட்டதால் இதுக்கு காரடையான் நோன்பு என்று பெயர் வந்தது. சாவித்திரி என்ற பெண் முந்த பழைய காலத்துல யமனிடமிருந்து தன்னுடைய கணவனின் உயிரை மீட்டதால் இந்த விரதம் சாவித்திரி விரதம் என்றும் சொல்லுவார்கள். இந்த வழிபாட்டில் இடம்பெறும் நோன்பு கயிறானது வழிபாடு முடிந்ததும் பெண்களால் அடிப்படுவது குறிப்பிடத்தக்கது. இது கணவனுடைய ஆயுள் நீடிக்கும், ஆரோக்கியமான வாழ்வு கிட்டும், சகலவிதமான சௌபாக்கியங்களும் கிட்டும், தொல்லைகள் பிரச்சனைகள் அகலும். விரதத்தை கல்யாணமாக வேண்டிய பெண்கள் கடைபிடித்தால் அன்னை காமாட்சி கடாட்சத்தால், மகாலட்சுமி கடாட்சத்தால் மனம் போல மாங்கல்யம் தேடி வரும். ஆக இந்த காரடையான் நோன்புல நைவேத்தியம் செய்யும் போது உருகாத வெண்ணையும் ஓரடையும் 100 உனக்கு நான் தருவேன், ஒரு நாளும் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க அருள் தருவாய் அம்மான்னு மகாலட்சுமி தாயார் திருவடியிலே சரணம்னு சர்வம் கிருஷ்ணார்பயம்னு அவங்க வேண்டிக் கொள்வாங்க. இந்த பெண்கள் கட்டுகின்ற மஞ்சள் நிற நோன்பு சரடு என்பது தாலிச்சரடு என்பது ஆகும். மூச்சுக்காற்றையும் விழிப்புணர்வையும் ஒரு சேர இணைத்து கபாலத்தின் உச்சியிலே நரம்பியல் முடிச்சாக பிரிக்க முடியாத ஒத்திசைவாக பிணைகின்ற இந்த மாபெரும் செயலே தாலிச்சரடு கட்டுவதின் நோக்கமாகும். பிராணன் என்ற மூச்சும் அறிவை என்ற விழிப்புணர்வும் கபாலத்துக்குள்ளே எந்நேரமும் ஒன்றிணைந்து மாபெரும் ஒளியாக இருப்பதைத்தான் குறிக்கும். அதனாலதான் இந்த காரடையான் நோன்பு விமர்சையாக கோலாகலமாக வட மாநிலங்களில் வட பூர்ணிமா என்ற பெயரில் கொண்டாடப்படுகின்றது. நமது தென்னகத்திலே காரடையான் நோன்பாக கொண்டாடப்படுகின்றது. இதுல ஒரு முக்கியமான அந்த பழைய கால அந்த புராண கதை என்ன சொல்லுதுன்னா, மந்திர தேசத்து மன்னர் அசுபதி ஒருமுறை நாரதிடம் தனக்கு குழந்தை பேரே இல்லை, அதனால சாவித்திரி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும், அந்த விரதம் இருங்கன்னு சொல்லி நாரதர் சொல்ல அதன்படியே விரதம் இருந்து மன்னருக்கு பெண் குழந்தை பிறக்கின்றது. சாவித்திரி என பெயரிட்டு அழைத்து வந்தார். கல்வி கலைகளில் கற்றுக் கொடுத்து வீரமங்கையாக ஒரு நல்ல மகளை வளர்த்தார். ஒரு நாள் வேட்டைக்கு போன சாவித்திரி காட்டில் சாலுவ தேசத்து மன்னனான சால்வன் என்பவரை சந்தித்து மனதை அவரிடம் பறிகொடுத்தாள். போரில் நாட்டை இழந்த சாலவன் காற்றில் குடியில் அமைத்து வசித்து வந்தான். மாற்றுத்திறனாளிகளாக சால்வனும் அவரது மனைவியும் பார்வை குறைபாடு உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்ப அந்த சால்வனுடைய மகன் தான் அந்த சத்தியவான். அந்த சத்தியவானிடம்தான் சாவித்திரி மனதை பறிகொடுத்தாள். அதனால பெற்றோரை அன்புடன் சத்தியவான் கவனிப்பதை பார்த்த சாவித்திரி இந்த இது காலத்திலே நமக்கு இவன்தான் இந்த ஆயுள் வரைக்கும் கணவனாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து தந்தையிடம் சொல்கின்றார். தந்தையும் சரி என்று சம்மதித்து திருமணம் நடத்த ஏற்பாடு செய்யும் போது
அப்பொழுது மந்திர தேசம் வந்த நாரத மகரிஷியிடம் சொல்கின்றார்கள். அப்ப நாரத மகரிஷி சொல்றார், இன்னும் 12 மாதங்களில அந்த சத்தியவான் இறப்பான், அவனுடைய ஆயுள் முடியும். அதனால யோசனை பண்ணி திருமணம் பண்ணு, எனக்கு என்னமோ அவ்வளவு சாத்வீகமா தெரியலங்கிறாரு. ஆனாலும் மன உறுதியுடன் சத்தியவானை கணவனாக சாவித்திரி அடைகின்றாள். கணவன் சத்தியவான் என்றைக்கு இறப்பான் என்ற ரகசியம் அவளுக்கு தெரிந்தாலும் யாருக்கும் அவள் சொல்லவில்லை. அரண்மனை வாழ்வை துறந்து காட்டிலே சென்று கானகத்திலே வாழ்கின்றாள். மாமனார் மாமியாரை கணவன் சத்தியவானுடன் கவனித்து வருகின்றாள். காலம் ஓடியது. கால புருஷனும் அவனுடைய பணியை செய்ய அந்த சரியான நாளில் வருகின்றான். சத்தியவானினுடைய ஆயுள் முடிய போது இன்னும் 3 நாட்கள் பாக்கி. அந்த 3 நாட்களும் ஊன் உறக்கம் இல்லாமல் கடும் விரதம் இருந்து காமாட்சி விரதம் இருந்தால் சாவித்திரி. அடுத்த நாள் விறகு வெட்ட செல்லும் கணவன் சத்தியவானுடன் இவளும் போகிறாள். காட்டிற்கு சென்ற சிறிது நேரத்திலே சத்தியவான் வந்து சாவித்திரியின் மடி மீது தலை வைத்து படுக்க உயிர் துறக்கின்றான். அப்பொழுது சத்தியவானின் உயிரை கொண்டு செல்வதற்காக யமதூதர்கள் வருகிறார்கள். சாவித்திரி அமர்ந்திருந்த இடத்திலும் அந்த சாவித்திரி காமாட்சி விரதம் இருந்த மகிமையினாலும் அவள் கற்பு கரசி என்பதாலும் நெருங்க முடியவில்லை. எனவே யமனே நேரில் வந்து சத்தியவான் உடலை எடுத்து செல்ல, உயிரை எடுத்து செல்ல சாவித்திரிட்ட, விதிப்படி எல்லாரும் ஒரு நாள் இறக்க வேண்டும், அவனுக்கு சத்தியவானுக்கு அந்த நாள் வந்து விட்டது, அதனால என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்ப வந்து உயிரை எடுத்துக்கொண்டு போகும்போது இவளும் தொடர்ந்து தர்மலோகத்துக்கு தொடர்ந்து செல்கின்றாள். ஒரு இடத்திலே செல்ல முடியாமல் நிற்கும் போது கற்புக்கரசி சாவித்திரி கதறுகிறாள். இந்த மாதிரி அப்ப அவருடைய பதிபக்தியை பார்த்து யமதர்மனே, மனமிறங்கி உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, தருகிறேன். உன்ன என்னுடைய மாமனாருடைய வாரிசு உருவாக என் வயிற்றிலே நீ அருள வேண்டும், குழந்தை பேரை தர வேண்டும் அப்படின்னு வந்து ததாஸ்து அப்படிங்கிறார். என்னடா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான், என்னடா கணவன் உயிரை கொண்டு போகிறோம், அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்ன உடனே, என்னம்மா இவ்வளவு வந்து ரொம்ப கெட்டிக்காரத்தனமா எங்கிட்ட வரம் வாங்கிட்டியே, வேறு உன்ன என்ன வரம் வேணும்னு, என் மாற்றுத்திறனாளியாக உடல் நலம் பங்கப்பட்டிருக்கக்கூடிய மாமனார் மாமியார் நல்ல உடல்நிலை பெற வேண்டும் என்று சொல்ல உடனே, உண்மையான அன்பிற்கு முன் மரண தேவனான நான் என்னுடைய ஆற்றலை இழந்து விட்டேன். ஆக மாமனார் மாமியாருக்கு கண் பார்வை, சால்வனின் இழந்த நாடு, தாய் தந்தையருக்கு ஆண் வாரிசு ஆகிய வரங்களை யமனிடம் பெற்றாள். பொதுவாக பெண்கள் பெயருக்கு பின்னால் கணவரின் பெயரை எழுவது வழக்கம். ஆனால் கணவரின் மீதுள்ள பக்தியால் இவளை மட்டும் சத்தியவான் சாவித்திரி என்று அழைக்கின்றோம். இதுதான் சிவபுராணத்தில் இவளை சத்தியவான் சாவித்திரி பற்றிய ஒரு புராண குறிப்பு. மார்க்கண்டேய முனிவர் இதை திரௌபதியிடம் எடுத்து சொல்லி அதே மாதிரி நடக்க அருள்பாலித்தார். அதனாலதான் பங்குனி மாதம் பிறக்கும் நேரத்திலே இந்த காரடையான் நோன்பு, அந்த கார் மாத அரிசியிலே அடை இது பண்ணி அதுல வந்து உருகாத வெண்ணெய் வைத்தும் பூஜை செய்பவர்களுக்கு பூஜை செய்ய வேண்டும். மஞ்சள் சரட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனாலதான் வந்து சுமங்கலிகள் தாலி பாக்கியம், கணவருக்கு தீர்க்க ஆயுள், தம்பதி ஒற்றுமை வேண்டி விரதம் இருந்து பூக்கள் சுற்றிய மஞ்சள் சரட்டை கழுத்திலே அணிவார்கள். கன்னி பெண்கள் கையிலே வந்து இதை கட்டிக்கொள்ள நல்ல மன வாழ்க்கை அமையும். அரிசி மாவுடன் காராமணி சேர்த்து இனிப்பு உப்பு அடைகள் செய்வார்கள். உருகாத வெண்ணெயை அந்த அடை மீது வைத்து சாப்பிடுவார்கள். மூத்த சுமங்கலிகள் இந்த கயிறை வந்து மற்ற சுமங்கலியுடைய கயிற்றிலே கழுத்திலே அணிந்து விடுவார்கள். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கையிலே கட்டி விடுவார்கள். குடும்பத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வெண்ணெய் சேர்த்து அடை சாப்பிட வேண்டும். அதற்கு பின்னரே மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும்.
பசுக்களுக்கு உணவளிப்பதும் நல்லது. விரதம் இருக்கும் வழக்கம் இல்லாதவர்கள் அம்மனுக்கு கேசரி அல்லது சர்க்கரை பொங்கல் படைத்து பின் மஞ்சள் சரடு கட்டலாம். இந்த சிவனுடைய கழுத்தை கண்களை ஒரு சமயம் பார்வதி தேவியார் திடீரென மூடினால் உலகம் இருண்டது. செய்ததவருக்கு வருந்தி பார்வதி தேவியார் சுவாமியிடம் பரிகாரம் கேட்க காஞ்சிபுரத்திலே கம்பை ஆற்றங்கரையிலே சிவலிங்கம் மணலால் அமைத்து வழிபாடு செய்ய சொன்னார். அதுல வெள்ளம் வந்த போதும் மணல் லிங்கம் அடித்து செல்லாமல் இருக்க பார்வதி தேவியார் கைகளால் அந்த லிங்கத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டார். அப்பொழுது நேரில் காட்சியளித்த சிவன் மகத்துவமிக்க சாவித்திரி நோன்பிருக்கும் இந்த விரதத்தை பார்வதி தேவியாருக்கு சொல்ல அவரும் கடைபிடித்தார். அதனாலதான் இந்த காரடையான் நோன்பு அவ்வளவு விசேஷமானது. சத்தியவான் சாவித்திரி நோன்பிருந்து கணவனை காத்து உயிர்ப்பித்ததாலும் மாமனாருக்கு வாரிசு உருவாக்க வரங்கள் யமனிடமிருந்தே பெற்று ஆயுளை நீடிக்க செய்ததாலும் மிக முக்கியமான விரதமாகும். எல்லாரும் பெண்கள் எல்லோரும் அனைவரும் இந்த விரதத்தை அந்த நாளை வருகின்ற சனிக்கிழமை மாலை அந்த காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து இந்த பூஜை செய்து அந்த காமாட்சி ஸ்தோத்திரம், லட்சுமி ஸ்தோத்திரம், சிவபார்வதி ஸ்தோத்திரங்களை எல்லாம் கூறி மாலை நேரத்திலே அந்த 6:30 8:30 இல்லைன்னா 9:30 10:30 நம்ம நோன்புக்கு பூஜை செய்து மாங்கல்ய சரடு அணிந்து எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.